ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கையில் இருக்குது போயா M1 மைக். இந்த மைக்கை வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு முறையாக வரீங்கன்னா, என் பேர் முரளி, நீங்கள் பார்த்துக்கிட்டு கூல் டெக் பாஸ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுங்க. அதோட ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து போயா தரப்புலேருந்து BOYM1ங்கிற மைக்கு. இதோட அன்பாக்சிங் அண்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கில் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து போயா மைக் வந்த பாக்ஸு. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா போயாங்கிற கம்பெனி, அதோட மாடல் வந்து BOYM1ங்கிற இது இருக்க மாடல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, இது மைக்ரோஃபோன், இது DSLR கேமரா, PC, லேப்டாப் இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கு. இதோட ஓவரால் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும்னா, நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இதோட வெயிட்டு எல்லாமே ஓவரால் வெயிட்டு என்ன கிராம் என்னங்கிறது எல்லா டீட்டெயிலுமே போட்டிருக்குதுல. இதில் கார்னரில் பார்த்திங்கன்னா இதில் எந்தெந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. மைக்ரோஃபோன், DSLR கேமரா, PC, லேப்டாப் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சைடும் வந்து எந்தெந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போட்டிருக்கு. பாக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு பிளாக் கலர் பை இருக்குது. அந்த பையை எடுத்து இப்போ நம்ம பார்ப்போம். இது பை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாட்டியை வச்சுருக்க சுருக்கு பை மாதிரியே இருக்குது. முன்னாடி பிளாக் கலரில் அந்த ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா போயாங்கிற கம்பெனி சிகில் வந்து இருக்குது. நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் லெதர் கிளாத்தாக இருக்குது. நம்ம உள்ளே வச்சுக்கிறதுக்கு தோதாவும் நல்ல கிளாத்து வந்து ரொம்ப காம்பேக்டாக சூப்பராகவும் இருக்குது. இந்த சுருக்கு பை இப்போ ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா இது எங்கள் பாட்டி வச்சுருக்க இந்த சுருக்கு பை மாதிரியே இருக்குது. இப்போ இந்த பையை ஓரமாக வச்சுட்டு இப்போ கவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த டப்பாக்குள்ளே பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கைட் இருக்குது. இது நீங்கள் தேவைன்னா படித்து பார்த்துக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கலாம். இது எப்போவுமே வழக்கமாக கொடுக்குற மாதிரி யூசர் கைடு தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து படித்து பார்த்துக்கலாம். இப்போ அதை ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பைக்குள்ளே என்னென்ன இருக்குதுங்கிறத பார்ப்போம். அந்த சுருக்கு பைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு போயா மைக் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா, இது பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா லென்த்தியாக இருக்குது. ஆக்சுவலாக பாக்ஸில் பார்த்திங்கன்னா 20 மீட்டர் லென்த்துன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு கவரில் சின்ன பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம் பிரித்து. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விதமான இது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம போயா மைக்கோட செல் இருக்குது அதுக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மைக்குக்கு வந்து நம்ம பவுச் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா காலரில் நம்ம மாட்டிக்கிறதுக்குரியது இருக்குது. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா DSLR கேமரா இந்த மாதிரி இதில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு ஒரு 3.2 ஜாக்கு அந்த கேபிள் இருக்குது உங்களுக்கு, அடாப்டரு. நீங்கள் அதை வச்சு தான் வந்து அடுத்து எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த பேட்டரியை பொறுத்தளவில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மற்ற இதில் போட்டிங்கன்னா வந்து பேட்ரி தேவைப்படாது. இதே நீங்கள் DSLR கேமராவில் இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்ரி போட்டு தான் யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இப்போ வந்து மைக்கு நம்ம என்னங்கிறத இப்போ பார்ப்போம். எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்து மைக்கு பார்த்திங்கன்னா மேலே போயாங்கிற சிம்பிள் கொடுத்துருக்கு. இதில் ஆன் ஆஃப் இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் கேமராக்கு என்ன கேமராக்கு வச்சுக்கிறது, ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது. இதை நீங்கள் பண்ணால் தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இதை கழட்டி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்து நம்ம பேட்ரி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பேட்ரி இன்சர்ட் பண்ணால் தான் வந்து DSLR கேமரா மற்ற கேமராவில் வந்து நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டா வந்து யூஸ் பண்ண முடியாது.
அடுத்து நம்ம தனியாக வச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மாட்டோம். இப்போ அந்த மைக்குக்குரிய அந்த கவர் மேலே உள்ள அந்த பாஞ்ச் வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து நம்மளோட நாய்ஸ் வந்து நல்லா தெளிவாக கேட்கும், வாய்ஸும் அதே மாதிரி அதர் வாய்ஸ் வந்து நாய்ஸ் லைசன் இல்லாமல் வந்து நல்லா கிளாரிட்டியாக கேட்கும். இதுதான் மாட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து காலரோட கிளிப்பை நம்ம மாட்டிடுவோம். ஏன்னா வந்து அது ஒரு மெயின். அதை வச்சு நம்ம மாட்டினா தான் வந்து நீங்கள் இப்போ யாரும் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து காலரை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க யூடியூப்பு, ஏன்னா ஒரு பிகினர் யூடியூப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த மைக்கு. அதனால தான் வந்து இப்போ தான் நம்மளே வந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். இப்போ அந்த அதையும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் பட்டன்லையோ இல்லை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு பேசாதீங்க. இப்போ பேசினீங்கன்னா ரொம்ப எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங்லேயே வச்சு பேசுங்க. அப்போ தான் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ கிளிப்பும் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த போயா மைக்கு செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20 மீட்ரு. இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒரு பிளாக்கு இந்த மாதிரி நிறையா அவுட்டோர் வந்து நீங்கள் ஒரு ஷூட் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லென்த்தாக நீங்கள் வந்து கேமரா ரொம்ப தூரத்தில் இருக்கும், இல்லை ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதனால் வந்து லென்த்து வந்து கேபிள் 20 மீட்டர் லென்த் இருக்கனால இதை ஈஸியாக வந்து ஆடியோ குவாலிட்டி சூப்பராக கேட்குது. நீங்கள் இந்த போயா மைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பைலிங் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.